மீண்டும் ஒரு தவக்கால தியானத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அரசராவதா? எதற்காக அரசராக்கும் மனநிலை? யோவான் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் வந்து அவரை வலுக்கட்டாயமாய் பிடித்து அரசனாக்க நினைத்ததை இயேசு அறிந்து மீண்டும் தனியாக மலைக்கு ஒதுங்கிச் சென்றார். 5000 பேருக்கு அப்பமும் மீனும் கொடுத்து பசியாற்றிய பிறகு மக்கள் இயேசுவை அரசனாக்க விரும்பினர். ஏன்? அவர்களுக்கு தேவையானதை உடனே நிறைவேற்றும் ஒருவர் வேண்டும். அவர்களின் அரசியல் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் ஒருவர் வேண்டும். பசியையும் பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த தலைவர் வேண்டும். ஆனால் இயேசு ஒதுங்கி சென்றார். மக்களின் சோதனை. மக்கள் இயேசுவை அவர்களுடைய தேவைக்கேற்ப அரசனாக்க நினைத்தனர். அவர் யார் என்பதை கவனியாமல் அவர் என்ன செய்ய முடியும் என்பதையே கவனித்தார்கள். நாமும் சில நேரங்களில் அப்படியே செய்கிறோமா? தேவைகள் நிறைவேறும் போது மற்றும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவோமா? நம் விருப்பத்திற்கேற்ப செயல்படாவிட்டால் ஏமாற்றம் அடைவோமா? இயேசுவின் மனநிலை அரசராவதற்கு இயேசுவுக்கு ஆசை இல்லை. அவர் வந்தது அரசியல் அதிகாரத்திற்காக அல்ல, மனிதனின் இரட்சிப்பிற்காக. அவர் வலுக்கட்டாயமான மகிமையை தேர்ந்தெடுக்கவில்லை. அவர் சிலுவையின் பாதையை தேர்ந்தெடுத்தார். தவக்காலம் எம்மை எதற்கு அழைக்கிறது என்று பார்த்தோமானால், இந்த தவக்காலத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது, நான் இயேசுவை என் வாழ்க்கையில் அரசனாகின்றேனா அல்லது என் தேவைகளை நிறைவேற்றும் கருவியாக பயன்படுத்துகின்றேனா? நான் அவரை ஆட்சி செய்ய விடுகின்றேனா அல்லது அவரை என் விருப்பப்படி ஆட்சி செய்கின்றேனா? இயேசு மக்களின் கைத்தட்டல்களை தவிர்த்து பிதாவின் சித்தத்திற்கு ஏற்ப பணிந்தார். நாமும் இந்த தவக்காலத்தில் மக்களின் பாராட்டை விட தேவனுடைய சித்தத்தை தேடுவோமாக. கர்த்தரே, என் தேவைகளுக்காக மற்றும் உம்மை தேடும் மனதை மாற்றும். உம்மை என் வாழ்க்கையில் உண்மையான அரசனாக ஏற்றுக்கொள்ளும் கிருபை தாரும். என் சித்தம் அல்ல, உம் சித்தமே நடக்கட்டும். ஆமேன். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அரசனாய் மாற்ற முயன்றனர், பொருள் தேவைக்காய் பின் தொடர்ந்தனர். பசியை தீர்க்கும் தலைவனாய் பார்த்தனர் இயேசுவை அன்று. சிலுவை பாதையை தேர்ந்தெடுத்தார், மீட்பிற்காய் தம்மையை ஈந்தார். தேவைகள் தீர்க்கும் கருவியல்ல, வாழ்வை நடத்தும் உண்மையான அரசர். இறைவனின் சித்தமே சிறந்தது, அவரே நம் வாழ்வின் அரசர். நம் வாழ்வின்